ஒரு பொருள் சொல்கிறேன், அதை கேளுங்க. உங்களுக்கு பசியின்மை இல்லாத இருக்குதுனாக்கா, அந்த பசி தீர்றதுக்கு நான் ஒரு மருந்து சொன்னால் அந்த மருந்தை செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டா உங்களுக்கு பசியின்மை எடுக்கும். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க. அதுக்கு சொல்கிறேன், சுக்கு, ஓமம், தனியா 3யும் நல்லா வறுத்து பொன்னுருளாக வறுத்து பொடி செய்து எடுத்து வச்சுங்க தனியாக. கொஞ்சம் அரிசி போட்டு கஞ்சாக காசுங்க. கஞ்சி காசும்போது நொய்யாக இருந்தால் கூட பரவாயில்லை. கஞ்சி காசும்போது இந்த 3 வந்து வறுத்து இடித்து வச்சுக்கிறீங்களே, அந்த பவுடரில் ஒரு டீஸ்பூன் அந்த கஞ்சியில் போட்டு காய்ச்சி குடிச்சு வந்தீங்கன்னாக்கா அந்த ஜீரண சக்தி ஆகிடும். அதுக்கு என்ன செய்யுங்க, தண்ணியில் வந்து ஒரு ஒரு கிராம் ஒரு லிட்ரு தண்ணியில் வந்து அது பேர் வர மாட்டேது எனக்கு. 15 கிராம் பெட்டி வேர் வாங்கி 1 லிட்ரு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணி சாரம் போல் அதில் வந்து அதை வடிகட்டிக்குங்க. நல்லா சூடான பிற்பாடு ஒரு டம்ளர் அடிக்கடி குடிச்சின்னு வந்தீங்கன்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும். இந்த கஞ்சி குடிச்சிட்டு அந்த இதையும் கொஞ்சம் நாள் சேர்ந்து கொதிக்க வச்சு சூடாக்கி வச்சிங்கன்னா அந்த வெட்டி வேர் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா ஜீரண சக்தி ஆகும். புளியாப்பம், பித்தம், அந்த இதெல்லாம் மந்தமாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்காது. அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு பசி எடுத்தால் அதெல்லாம் சாப்பிட்டு பசி நல்லா எடுக்கும்போது தான் நீங்கள் அடுத்தது சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு பசின்றது டெய்லி நிறைய சாப்பாடு செல்லும், நல்லாவும் பசி எடுக்கும். அதை நீங்கள் செய்தீங்கன்னா வாங்க. நீங்கள் அதை முறையாக செய்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அது பசி எடுக்க சொல்லும். சாப்பாடு செரிக்கலை, சாப்பாடு சாப்பிட முடியலன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாத செரிமான சக்தி இருக்கும். நீங்கள் அதை பார்த்து சாப்பிட்டு பாருங்கள்.